வணக்கம். இந்த க்ரோ வித் கினாரா செஷன் ஜாயின் பண்ணதுக்கு மிக நன்றி. உங்க பிஸி ஷெட்யூல்ல இருந்து டைம் எடுத்து இன்னைக்கு எங்களோட இந்த க்ரோ வித் கினாரா செஷன் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிப்ரவரி க்ரோ வித் கினாரா செஷன்ல நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸை பத்தி கத்துக்கிட்டோம். இந்த க்ரோ வித் கினாரா செஷன்ல நம்ம வந்து என்ன கத்துக்க போறோம்னா, எப்படி நிறைய வகையான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸ்டேட் லெவல் ஸ்கீம்ஸ் இருக்கு, நேஷனல் லெவல் ஸ்கீம்ஸ் இருக்கு எம்எஸ்எம்இஸ்க்கு. சோ எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுக்கு அப்ளை பண்ணலாம்னு நம்ம கத்துக்க போறோம். உங்களுக்கு தெரியுமா 200 பிளஸ் ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அரசு திட்டங்கள் இருக்கு இந்தியால. அண்ட் இது எல்லாமே எம்எஸ்எம்இ பிசினஸஸ்க்கு. சில ஸ்கீம்ஸ்ல நம்ம வந்து கிரெடிட் ஒரு ஃபைனான்சிங்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் சில ஸ்கீம்ஸ்ல வந்து நம்ம கவர்மெண்ட் அவைலபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதை தவிர நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், கெப்பாசிட்டி பில்டிங் எல்லாமே அவைலபிளா இருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்தாலும் எம்எஸ்எம்இ பிசினஸ்க்கு சிலப்போ அதை ஆக்சஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். ஒண்ணு வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ், தட் இஸ் நம்மளுக்கு அந்த ஸ்கீம் பத்தி தெரியாது. ரெண்டாவது வந்து டைம் அண்ட் காஸ்ட், தட் இஸ் நம்ம அதை பத்தி தெரிஞ்சாலும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நம்மளுக்கு. அண்ட் நம்ம பிஸி ஷெட்யூல்ல பிசினஸ் கண்டக்ட் பண்ற ஷெட்யூல்ல அதுக்கு டைம் இருக்காது. அண்ட் மூணாவது வந்து ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். தட் இஸ் ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் பிசினஸா இருக்கணும், சர்டன் கைண்ட் ஆஃப் பிசினஸ் டர்ன் ஓவர் இருக்கணும். நம்மளுக்கு நிறைய அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் இருக்கும். அதுக்கு அதை செக் பண்ண ஒரு ஈஸி வேயும் இல்லை நம்மளுக்கு. பட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆக்சுவலா எம்எஸ்எம்இ பிசினஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து ரெடியூஸ்ட் காஸ்ட், தட் இஸ் நம்ம காஸ்ட் எப்படி நம்ம சேவிக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், சப்சிடி கிடைக்கும், அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்கீம் பத்தி எல்லாம் கத்துக்கிட்டா நம்ம காஸ்ட் நல்லா ரெடியூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து பிசினஸ் க்ரோத், நம்ம பிசினஸ் எப்படி வளர்க்கலாம்னு நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வச்சுட்டு கத்துக்கலாம். ஏன்னா இந்த ஃபண்டிங், நம்ம ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வழியா அப்ளை பண்ணா அந்த ஃபண்டிங்கை வச்சுட்டு நம்ம பிசினஸ் க்ரோ பண்ணலாம். அண்ட் நிறைய ஸ்கில்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம நியூ திங்ஸ் கத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வழியா அதை நம்ம பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மூணாவது வந்து இனோவேஷன் டெக்னாலஜி. நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஏதாவது நம்ம புது டெக்னாலஜி நம்ம பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா அதுக்கு வந்து ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் தருவாங்க. பட் அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிரீன் ஃபைனான்சிங்க்கு வந்து நிறைய பேர் வந்து கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம கத்துக்கணும். ஸோ இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி நம்ம கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தி நம்ம கத்துக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளைன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. தட் இஸ் நிறைய ஸ்டேட் அண்ட் நேஷனல் லாஸ், ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம்னு வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணா நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? தட் இஸ் எம்எஸ்எம்இஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல என்னெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம பிசினஸ்க்கு அவைலபிளா இருக்குன்னு பார்க்க முடியுமா? இருக்கு. அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனோட பேரு வந்து ஹக்தர்ஷக். ஹக்தர்ஷக்ல நம்ம வந்து என்னெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எம்எஸ்எம்இ பிசினஸ்க்கு அவைலபிளா இருக்குன்னு செக் பண்ணலாம். அண்ட் அந்த ஸ்கீம்ஸுக்கு எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம கத்துக்கலாம். ஹக்தர்ஷக் வந்து இந்த கம்பெனியோட பேரு அண்ட் அந்த பிளாட்ஃபார்மோட பேரும். இது வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட் மாதிரி. அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எம்எஸ்எம்இ பிசினஸஸ் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் பிகெஸ்ட் அட்வான்டேஜஸ் வந்து 3 இங்க சொன்ன மாதிரி. பர்சனலைஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் ஆன் கிரவுண்ட் சப்போர்ட். தட் இஸ் நம்ம இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போறோம்னா நம்ம அவங்களை கான்டாக்ட் பண்ணா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து ஈஸி ஆக்சஸ். தட் இஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே ஒரு போர்ட்டல் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கு நம்மளுக்கு. அதை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஹக்தர்ஷக் வழியா எவ்வளோ எம்எஸ்எம்இ பிசினஸஸ் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 84,000 மேல எம்எஸ்எம்இஸ் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த 84,000 எம்எஸ்எம்இஸ் வந்து ஒரு 200க்கு மேல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆக்சஸ் பண்ணிருக்காங்க ஹக்தர்ஷக் வழியா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹக்தர்ஷக் வழியா நம்மளோட எம்எஸ்எம்இ பிசினஸ்க்கு எப்படி கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அப்ளை பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட பார்க்க போறோம் நம்ம இப்போ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஒரு காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் காமெண்ட்ஸ் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்க எண்ட் ஆஃப் தி செஷன் ஆன்சர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹக்தர்ஷக் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க மொபைல் ப்ரௌசர்லயோ இல்ல லேப்டாப் ப்ரௌசர்லயோ போயிட்டு msme.haktarshak.com டைப் பண்ணுங்க. இந்த வெப்சைட் லிங்கை வந்து நாங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். எங்களோட இதை வந்து நீங்க ட்ரை பண்றீங்கன்னா நீங்க இந்த லிங்கை உங்க ப்ரௌசர்ல போட்டு நீங்களும் எங்களோட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸ்டெப் 2 வந்து அந்த yellow கலர் டிராப் டவுன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அந்த டிராப் டவுன் பட்டனை பிரஸ் பண்ணா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் தெரியும். அங்க வந்து எம்எஸ்எம்இ லாகினை செலக்ட் பண்ணுங்க. அந்த எம்எஸ்எம்இ லாகினை செலக்ட் பண்ணா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இங்க வந்து டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. எம்எஸ்எம்இ லாகின் நம்ம கிரியேட் பண்றதுக்கு நிறைய டீடைல்ஸ் நம்மளை பத்தி நம்ம பிசினஸ் பத்தி என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டீடைல் வந்து நம்ம நேம், அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் நம்பர்,
அண்ட் தென் இமெயில் ஐடி. இந்த 3 டீடைல்ஸும் ஃபில் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை செலக்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம அட்ரஸ் ரிலேட்டட் டீடைல்ஸ். இங்க வந்து நம்மளோட எந்த ஸ்டேட்ல ஆப்ரேட் பண்றோம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ் ஆர் சிட்டி அண்ட் பின்கோட் பிரஸ் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை செலக்ட் பண்ணுங்க. இங்க வந்து உங்களோட பிசினஸ் வந்து எந்த வகையான கேட்டகரியில இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்க. மேனுஃபேக்சரிங், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ட்ரேட், டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. எது உங்க பிசினஸ்க்கு மோஸ்ட் சூட்டபிளோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை செலக்ட் பண்ணுங்க. இங்க வந்து உங்களுக்கு என்ன வகையான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் என்ன வகையான ஹெல்ப் வேணுமோ கவர்மெண்ட் இருந்து அதை வந்து இங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. ஃபைனான்சிங், ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரைனிங், இன்குபேஷன். ஸோ எது உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிளோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை செலக்ட் பண்ணுங்க. இங்க வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட நம்பரை. ஸோ உங்க ஃபோன் நம்பரை முன்னாடி என்டர் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து யாராவது ரெஃபர் பண்ணி நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெஃபரல் கோட் டீடைல்ஸை அனுப்புங்க. அப்புறம் செக் பண்ணுங்க ஐம் நாட் அ ரோபோட்னு அந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போகலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க இதோட நீங்க வந்து உங்களோட லாகின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த லாகின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா திருப்பி அந்த yellow பட்டன் டாப் ரைட் கார்னர் போயிட்டு அந்த டிராப் டவுன் பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அந்த டிராப் டவுன் மெனுல வந்து எம்எஸ்எம்இ லாகின் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க ஓப்பன் பண்றச்சலாம் எவ்ரி டைம் நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா அந்த எம்எஸ்எம்இ லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் நீங்க. பட் எவ்ரி டைம் நீங்க வந்து இந்த லாகின் ப்ராசஸ் வழியா போக வேண்டாம். நீங்க லாகின் பண்ணப்புறம் உங்க ஃபோன் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி அனுப்பிச்சு உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க தட் நீங்க வந்து ஒரு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் யூசர்னு. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணப்புறம் திருப்பி அந்த ரைட் ஹேண்ட் கார்னர்ல அந்த yellow ட்ராப் டவுன் மெனு போய் செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணா எம்எஸ்எம்இ லாகின் டீடைல்ஸ் வரும். அதை செலக்ட் பண்ணா உங்களோட மொபைல் நம்பரை திருப்பி என்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இல்லை, இது வந்து ஜஸ்ட் லாகின் பண்றதுக்கு. அண்ட் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு லாகின் செலக்ட் பண்ணுங்க. நம்ம லாகின் பண்ணப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 3 வகையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம எம்எஸ்எம்இ பிசினஸ் ரன் பண்றதுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் இங்க அவைலபிளா இருக்கும். செகண்ட் ஒன் வந்து ஃபைனான்சிங். ஸ்டேட் அண்ட் நேஷனல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபைனான்சிங் ஸ்கீம் ஏதாவது அவைலபிளா இருக்குன்னா அதோட இன்ஃபர்மேஷன் இங்க அவைலபிளா இருக்கும். அண்ட் மூணாவது வந்து ஈகோசிஸ்டம் சப்போர்ட். மார்க்கெட்டிங் ஆர் மார்க்கெட் பிளேசஸ் ஆர் ட்ரைனிங் பத்தி ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும்னா அதோட இன்ஃபர்மேஷனும் இங்க அவைலபிளா இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு எலிஜிபிளா இருப்போம்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம மேலாக இருக்கிற டாப் ரைட் கார்னர்ல அந்த டிராப் டவுன் மெனுவை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணா ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் இப்போ பாப்பீங்க செக் எலிஜிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன். அந்த செக் எலிஜிபிலிட்டி ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம என்னெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு குவாலிஃபை பண்ணுவோமோ அதை பத்தி இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஒரு காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சாட் பாக்ஸ்ல ப்ளீஸ் என்டர் பண்ணுங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றோம் நாங்க. அடுத்து என்ன ஸ்டெப்னா அந்த செக் எலிஜிபிலிட்டி செலக்ட் பண்ண அப்புறம் அவங்க வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மள கேட்பாங்க அபவுட் ஆர் பிசினஸ் அண்ட் அபவுட் அஸ். நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணா நம்மளுக்கு ஏத்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா என்டர் தி ஆண்டர்பிரனர்ஸ் ஏஜ் அண்ட் கிளிக் கண்டினியூ. ஸோ நம்மளோட ஏஜ் என்னவோ அது வந்து கரண்ட் ஏஜ் என்னவோ அதை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா நம்ம எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம பிளான்ட் அண்ட் மெஷினரியில. இங்க வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மைக்ரோ என்டர்பிரைஸா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமா, ஸ்மால் என்டர்பிரைஸா, மீடியம் என்டர்பிரைஸோ அதோட டீடைல்ஸ் நம்ம இங்க என்டர் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை செலக்ட் பண்ணணும். அடுத்து என்ன கொஸ்டின் நம்மளோட ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ, அதுக்கும் அவங்க மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்க்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது நம்ம பிசினஸ்க்கு மோஸ்ட் சூட்டபிளோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை செலக்ட் பண்ணணும். ஸோ முன்னாடி கேட்ட மாதிரி நம்ம எந்த ஸ்டேட்ல ஆப்ரேட் பண்றோம், இந்த கொஸ்டின் அவங்க ஏன் கேட்கறாங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரெகுலேஷன் அண்ட் ரூல் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கீம் அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணா நம்ம ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன ஸ்கீம்ஸ் அவைலபிளா இருக்கோ அதுவும் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை செலக்ட் பண்ணணும். அடுத்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பிசிக்கல் டிசபிலிட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு எஸ் செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இங்க வந்து உங்களோட காஸ்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க எஸ்சி, எஸ்டி ஆர் ஓபிசி ஆர் ஜென்ரலோ எது உங்களுக்கு மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது வந்து உங்களோட உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி. உங்களுக்கு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா எஸ் செலக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி நோ செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பிரஸ் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா அதுக்கு எஸ் செலக்ட் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா நோ செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பிரஸ் பண்ணுங்க. உங்க என்டர்பிரைஸ்க்கு வந்து உங்க பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா
எஸ் செலக்ட் பண்ணுங்க இங்க, இல்லாட்டி நோ செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த செக்ஷன்ல உங்களோட எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்களோ அந்த நம்பர் இங்க ஆட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இங்க வந்து உங்களோட பிசினஸ் டைப் டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ பிரஸ் பண்ணுங்க. இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷாப், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஃபேக்டரி, இல்லாட்டி ஆன்லைன் என்டர்பிரைஸ். எது உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிளோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ்ல இன்வால்வ்டா இருக்கீங்கன்னா எஸ் செலக்ட் பண்ணுங்க இங்க, இல்லாட்டி நோ செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பிரஸ் பண்ணுங்க. இங்க வந்து உங்களோட ஜெண்டர் ரிலேட்டட் டீடைல்ஸ், இட் இஸ் நீங்க மேலா ஃபீமேலா இல்லாட்டி அதர் கேட்டகரி ஏதாவதுன்னா அதை இங்க செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இங்க வந்து உங்களோட என்டர்பிரைஸோட அட்ரஸ் டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு சேவை செலக்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க, இந்த ஃபுல் கொஸ்டினர் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா முன்னாடியே நீங்க வந்து சேவ் பட்டனை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணலாம். தட் இஸ் நீங்க எங்க லாஸ்ட் நீங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து வந்து கண்டினியூ ஆகும் இந்த பிளாட்ஃபார்ம்ல. பட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு இதை ஒரு ஷார்ட்ல முடிச்சா மோஸ்ட் ஆக்யூரேட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு. இந்த டீடைல்ஸ்லாம் நம்ம என்டர் பண்ணா ஃபைனலா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ஒரு டிஸ்பிளே பேஜ் வரும். அங்க வந்து நம்ம பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்கீமுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடியோ பார்ப்பீங்க எம்எஸ்எம்இ குளோபல் மார்ட் பத்தி. இந்த வீடியோல என்ன காமிக்கும்னா எம்எஸ்எம்இ குளோபல் மார்ட்னா என்ன, அந்த ஸ்கீம் பத்தி இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கும். அண்ட் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து ரெடியா வைக்கணும் அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும்னு காமிக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா ஹப்தர்ஷக் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கீம் ஐடென்டிபிகேஷனுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்டேஷன் வேணுமோ அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவைலபிளா இருக்கும். பட் ஹப்தர்ஷக் வழியா நம்ம டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. ஹப்தர்ஷக்கோட ஹெல்ப் வேணும்னா நம்ம அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஏஜென்ட்ஸை நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பேஜ்ல. எம்எஸ்எம்இ குளோபல் மார்ட் வந்து நீங்க முன்னாடியே கேட்டிருப்பீங்க. ஏன்னா நாங்க ஜனவரி ஒர்க் ஷாப் குரோ வித் கினாரா ஒர்க் ஷாப் வந்து அதுல தான் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும்னா லிங்க் போட்டிருக்கோம் சாட் பாக்ஸ்ல. அங்க போய் நீங்க கத்துக்கலாம் எப்படி எம்எஸ்எம்இ குளோபல் மார்ட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அங்க விற்கலாம்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம். தட் ஆர் லிஸ்டட் ஆன் ஹக்தர்ஷக். நாங்க என்டர் பண்ண டீடைல்ஸ் வச்சுட்டு ஹக்தர்ஷக் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்கீம் வந்து டெக்னாலஜி அண்ட் குவாலிட்டி அப்கிரேடேஷன் காம்பனன்ட் ஆஃப் நேஷனல் மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் ப்ரோக்ராம்னு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ வந்து மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் நம்ம வந்து ஏதாவது நம்ம இருக்கிற மெஷினரி ஏதாவது டெக்னாலஜி ஏதாவது யூஸ் பண்றோம் அதை நம்ம அப்கிரேட் பண்றோம். ஏன்னா அது வந்து எனர்ஜி கன்சர்வ் ஆகும் ஆர் மோர் சஸ்டைனபிள் டெக்னாலஜினா அதுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளா இருக்கும். இந்த ஸ்கீம்ல மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் மேக்ஸிமம் ஸ்பெண்டிங் வந்து 40 lakhs வச்சுக்கோங்க. அதுல வந்து 25% சப்சிடி வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு அதோட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு ஸ்பெசிபிக் பார்ட்னர் பேங்க்ஸ் இருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர் பேங்க்ஸ் வழியா இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து 25% சப்சிடி கொடுக்குறாங்க ப்ராஜெக்ட் காஸ்ட்க்கு. மிச்ச ஃபண்டிங் எல்லாம் ஐதர் நம்மளே கொடுக்கணும் இல்லாட்டி வேற எங்கேயாவது லோன் எடுக்கணும் நம்ம. இங்க வந்து கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தட் வில் பி ரிக்வயர்ட் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க ஹக்தர்ஷக் வெப்சைட்ல. 2 வகையான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து கண்டிஷனல் டாக்குமெண்ட்ஸ். மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும் உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும்னா. ஸோ எந்த பேங்க் கூட ஒர்க் பண்ண போறீங்களோ அங்க போறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போகலாம். கண்டிஷனல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு பேங்க்ல இன்னொரு பேங்க்கு வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். பட் இது தேவைப்படலாம், பட் தேவைப்படாமையும் இருக்கலாம். ரெண்டாவது ஸ்கீம் நாங்க என்ன கவர் பண்ண போறோம்னா சப்போர்ட் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் டொமஸ்டிக் ஃபேர்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் அண்டர் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் ஸ்கீம். இது வந்து என்னன்னா எம்எஸ்எம்இஸ் வந்து ஏதாவது ஒரு நியூ மார்க்கெட்ஸ் ஆக்சஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு இந்தியாவில் இருக்கிற ஃபேர் ஒரு எக்ஸிபிஷன்ல நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறோம்னா அங்க நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணா 80% சப்சிடி கிடைக்கும். நம்ம ரெண்ட் எடுக்க போறோம்னா ஏதாவது எக்ஸிபிஷன் ஃபேர்ல அந்த ரெண்ட் வந்து அவங்க 80% சப்சிடி கவர் பண்ணுவாங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு. அண்ட் 100% கவர் பண்ணுவாங்க எஸ்சி எஸ்டி விமென் என்இஆர் அண்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் கேட்டகரிக்கு. அண்ட் அது தவிர நிறைய ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ஸ்கீமோட என்ன அப்ஜெக்டிவ்னா நம்மளோட மார்க்கெட் ஆக்சஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் இன்னும் நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி நம்மளுக்கு வரலான்னு பாக்குறதுக்கு இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் இல்லாட்டி இந்த வேரியஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு போய் அப்ளை பண்ணலாம். எம்எஸ்எம்இ ஆஃபீஸ், காயர் போர்ட், கேவிஐசி ஆர் என்எஸ்ஐசி. இந்த இவெண்ட்டுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியாவது நம்ம வந்து போய் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது வந்து அப்ரூவல் வந்து ஒரு எம்பவர்ட் கமிட்டி வந்து கொடுப்பாங்க.
ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி, ஈவெண்ட்டுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. அண்ட் 3வது வந்து என்னன்னா, இந்த ஈவெண்ட் வந்து நம்ம எப்படி ரீஎம்பர்ஸ் பண்ணலாம்னா, ஈவெண்ட் முடிஞ்சு 30 டேஸ்க்குள்ள நம்ம ரிசீட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் நம்ம வாங்கிக்கலாம். லாஸ்ட் என்னன்னா, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க லிஸ்ட் பண்ணிருப்பாங்க ஹக்தர்ஷக் வெப்சைட்ல. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லா படிச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும் எங்க நம்ம ஸ்கீமுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறோமோ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஒரு காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் தி செஷன்ல நாங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்றோம். அடுத்து என்ன ஸ்கீம் பார்க்க போறோம்னா, இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். இந்த ஸ்கீம் பேரு கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் ஆர் ஜெம். இந்த ஸ்கீம் வழியா என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து கவர்மெண்ட்க்கு விற்கிறீங்கன்னா இந்த ஸ்கீம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம் வழியா நீங்க நேஷனல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணலாம் அவங்க கொடுத்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வழியா. இந்த ஜெம் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும்னு அதுக்கு டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க அவங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். தட் இஸ் நீங்க ஆத்தரைஸ் பர்சனா இருக்கணும், நீங்க தான் கம்பெனி ஒரு பிசினஸ் ஒரு ப்ரொப்ரைட்டரா இருக்கணும், நீங்க சைன் அப் பண்ணா. செகண்ட் ஒன் வந்து வேலிடேஷன் அண்ட் செட்டப். தட் இஸ் இந்த ஆத்தரைஸ் பர்சனோட டீடைல்ஸ் நம்ம என்டர் பண்ணா அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க நம்மளோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வச்சுட்டு. அதுக்கப்புறம் நம்ம அடிஷனல் செல்லர்ஸ் ஒரு அடிஷனல் டீடைல்ஸ் ஆட் பண்ணலாம். மூணாவது வந்து எக்ஸம்ஷன். தட் இஸ் நீங்க வந்து லெஸ் தென் 2 years ஓல்டு, உங்களோட கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் 2 years ஓல்டுனா நீங்க வந்து ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ண வேண்டாம். இங்க வந்து இந்த ஜெம் பிளாட்ஃபார்முக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அதோட டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் டீடைல்ஸ்லாம் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி மேண்டேட்டரி அண்ட் கண்டிஷனல் டீடைல்ஸ் இருக்கு. மேண்டேட்டரி டீடைல்ஸ் கண்டிப்பா தேவைப்படும் உங்களுக்கு. கண்டிஷனல் டீடைல்ஸ் வந்து ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு வேரி ஆகும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு ஸ்கீமுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா படிச்சுட்டு அந்த ஸ்கீமுக்கு எது அப்ரோப்ரியேட்டா இருக்கோ அதை மட்டும் செலக்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்கீம் வந்து லீன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். இது வந்து லீன் மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் ஸ்கீம், கிரெடிட் லிங்க் கேபிட்டல் சப்சிடி அண்ட் டெக்னாலஜி அப்கிரேடேஷன். லீன் மேனுஃபேக்சரிங்னா எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு ப்ரொடக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு. அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங். அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் வழியா நம்ம எப்படி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம், அண்ட் இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி ஆப்டிமலா யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு அதோட டீடைல்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது வந்து ஒரு குரூப் ஸ்கீம் மாதிரி. இந்த சென்ஸ் தட் எம்எஸ்எம்இஸ் எல்லாம் கலந்து ஒரு மினி கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அந்த மினி கிளஸ்டர் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணிட்டு எம்எஸ்எம்இ டிஐ இல்லாட்டி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாம். அண்ட் எம்எஸ்எம்இ டிஐ வந்து ஒரு லீட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டை அசைன் பண்ணுவாங்க ஃபார் திஸ் பர்டிகுலர் குரூப். அண்ட் என்ன பிக் அட்வான்டேஜ்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுல, இந்த லீட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டோட ஃபீஸ் வந்து 80% வந்து கவர்மெண்டே கவர் பண்ணிடுவாங்க. பாக்கி 20% வந்து இந்த சேர்ந்து கலந்து இருக்கிற எம்எஸ்எம்இஸ் வந்து பே பண்ணணும் இந்த ஸ்கீமுக்கு. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த லீட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் வந்து ஒரு சர்டிஃபைட் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஜென்ரலா மேனுஃபேக்சரிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ல. இந்த ஸ்கீமுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமோ அதெல்லாம் இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த செட் ஆஃப் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான ஸ்கீம்ஸ் வந்து ஹக்தர்ஷக் வெப்சைட்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்கிற நீங்க எலிஜிபிளா இருக்கிற ஸ்கீமுக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க ஹக்தர்ஷக் டீமை கான்டாக்ட் பண்ணலாம். ஐதர் ஃபோன் நம்பர்ல இல்லாட்டி இமெயில் கூட பண்ணலாம். இந்த டீடைல்ஸ்லாம் நாங்க சாட் விண்டோல போட்டிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பா சேவ் பண்ணுங்க. ஹக்தர்ஷக் பிளாட்ஃபார்மா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு. அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம் வழியா உங்க பிசினஸ்க்கு சூட்டபிளா இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எதெல்லாம் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்களோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா என்னெல்லாம் டாக்குமெண்டேஷன் தேவையோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்க. இப்போ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஒரு காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எங்களை கண்டிப்பா கேட்கலாம். நீங்க மிக நன்றி இன்னைக்கு எங்களோட க்ரோ வித் கினாரா செஷனுக்கு ஜாயின் பண்ணது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஹக்தர்ஷக்க. அண்ட் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஒரு காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ரீச் அவுட் பண்ணுங்க. அடுத்த க்ரோ வித் கினாரா செஷன்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.